வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்கள் ஏகே. ஸோ ஒரு வழியா நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஐஓபி, எல்பிஓ எக்ஸாம்ஸும் நமக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ அடுத்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? அதுதான் நம்மளோட ஒரு மெயின் விஷயம். ஏன்னா ஒரு 3 எக்ஸாம் நம்ம கையில இருக்குதுன்னா, என்ஐசிஎல் ஏஓ இருக்கு, அண்ட் எஸ்பிஐ பிஓ இருக்கு, அண்ட் ஐபிபிஎஸ் பிஓ இருக்கு. இது 3மே ரொம்ப 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 முக்கியமான எக்ஸாம்ஸ். அண்ட் தென் சேலரி வைஸ்லயும் சரி, குரோத் வைஸ்லயும் சரி ரொம்ப ஒரு பெரிய எக்ஸாம். சரிங்களா? ஸோ அத நோக்கி தான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம கிளாஸஸ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம பெய்டுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸா கிளாஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அடுத்த வாரத்தில் இருந்து சரிங்களா? அடுத்த வாரத்தில் இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம இதுக்கு ஆரம்பிக்க போறோம். யூடியூப் அண்ட் பெய்ட நம்ம ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ்ல கொண்டு போறேன். ஸோ எந்த மாரி அப்டின்னா, திங்கட்கிழமை உங்களுக்கு யூடியூப் இருக்கும். செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு பெய்டு இருக்கும். ஸோ புதன்கிழமை அதே மாரி யூடியூப் இருக்கும். வியாழக்கிழமை பெய்டு இருக்கும். ஸோ வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பெய்டு தான் இருக்கும். ஸோ சனி, ஞாயிறு உங்களுக்கு யூடியூப்ல வந்துரும். சரிங்களா? ஸோ இந்த ஷெட்யூல்ல தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஏன்னா பெய்டும் நம்ம போறோம். ஸோ யூடியூபும் போறோம். ஸோ 2 பக்கமுமே நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸா கொண்டு போயிட்டே தான் இருக்க போறோம் கிளாஸஸ். ஸோ இதுக்கப்புறம் கிளாஸஸ் நம்மகிட்ட நிக்கவே நிக்காது. ஸோ நானும் செட்டில் ஆயிட்டேன். கரெக்ட்டா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆயிட்டோம். ஸோ கிளாஸஸ் நமக்கு கன்டினியூஸா போயிட்டே இருக்க போகுது. ஸோ பெய்ட் யாரும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, பெய்டு வாங்கிக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதே சமயம் யூடியூப்லயும் நம்ம எந்த குறையும் வைக்க போறது கிடையாது. ஸோ இதுக்கு மேல நம்ம வந்து எக்ஸ்கியூஸே சொல்லக்கூடாது. இனிமே ஒரு 3 எக்ஸாம்ஸ் நம்ம கையில இருக்கு. ஸோ எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓலாம் ரொம்ப சீக்கிரமாவே வந்துருச்சு. ஸோ சட்டு புட்டுன்னு படிச்சுட்டு பாஸ் ஆயிட்டு ஓடிற வேண்டியதுதான். ஏன்னா இந்த 3 எக்ஸாம் தான். ஏன்னா எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ, என்ஐசிஎல் ஏஓ இது 3 தான் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான எக்ஸாம்ஸ். ஸோ இதுவே நமக்கு ஃபர்ஸ்ட்டே வந்துருச்சு. இதுவே நம்ம நல்லா பண்ணிட்டோம்னா, நம்ம பிரிப்பரேஷன டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ இது நம்ம நல்லா பண்ணோம்னா உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்பவே நல்லா படிச்சிருங்க. ஒரே எக்ஸாம் தான் பாஸ் ஆயிட்டேன்னா அப்படியே அப்பாடா! அப்படியே ரிலாக்ஸ் ஆயிரலாம். ஸோ எல்லாரும் வேலைக்கும் போயிரலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நாளை காலையில 7:30க்கு நம்ம லைவ். காலையில் 7:30 மணிக்கு நம்மளோட லைவ் ஆரம்பிக்க போகிறது. ஸோ அனைவரும் கண்டிப்பாக வந்து விடுங்கள். ஸோ இதுக்கு மேல நம்மகிட்ட பேச்சே இருக்கக்கூடாது. ஒன்லி வீச் தாங்கிற மாரி நம்ம இத கிளாஸஸ ஆரம்பிச்சிரும். சரிங்களா? ஓகே. பாய் பாய். தேங்க் யூ. காலையில 7:30க்கு பார்க்கலாம்.